ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ட்ரையூனிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. தமிழில் திரித்துவம் அல்லது ஏகத்துவம் அப்படின்னு வார்த்தைகள் இருக்குது. இது எல்லா வார்த்தையும் எதை பற்றி தான் சொல்லுது அப்படின்னா திரித்துவம், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூவரும் தேவனாக இருக்கிறார்கள். அது என்னப்பா ஆவி, பரிசுத்த ஆவியானதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனை, இந்த திருத்துவத்தை வேதம் திருத்துவத்தை சொல்லுதா? 3 பேரும், இந்த 3 நபர்களும் கடவுளாக இருக்கிறார்களா அப்படி என்பதை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா அதை நம்ம அடிப்படை சத்தியமாக இருக்குது. இந்த அடிப்படை சத்தியமான இந்த திரியேக தேவன், இந்த திருத்துவத்தை நம்பாத எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, அவன் சர்ச்சுக்கே போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்க கல்லர்கள் தான். ஏன்னா இதுதான் அடிப்படை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 பேரும் கடவுளா என்பதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பிதாவுக்கு வருவோம். வேதம் என்னென்ன வசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலக்டட் ஸ்கிரிப்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 8:6 நிறைய வசனங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் பிதா அப்படின்னு திருத்துவம் எழுதிட்டு கீழே பிதா அப்படின்னு எழுதிட்டு அந்த பிதாவுக்கு கீழே ஒவ்வொரு பாயிண்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி எழுதி நான் சொல்கிற ஒவ்வொரு வசனங்களையும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பிதாவுக்கு கீழே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஸோ இங்கே பிதாவை என்னன்னு சொல்லப்படுது? தேவன் என்று சொல்லப்படுது. 2வது பாயிண்ட் கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், பிலிப்பியர் 4:20, 1 தெசலோனிக்கேயர் 3:11-13, அடுத்தது யாக்கோபு 1:27. இந்த வசனங்கள் எல்லாமே பிதாவாகிய கடவுள் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நம்ம மொழிபெயர்ப்பில் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் 3ன்னு போட்டு எபேசியர் 4:6. எபேசியர் 4:6 இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இப்போது எல்லாருக்கும் ஒரே கடவுளும் பிதாவும் உண்டு. ஸோ இங்கே கூட நீங்கள் பிதாவை கடவுள் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும். யோவான் 4வது பாயிண்ட். ஸோ 4th பாயிண்ட் என்னன்னா ஜான் சாப்டர் 6:27, யோவான் 6:27. இங்கேயும் பிதாவாகிய தேவன் அல்லது பிதாவாகிய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, திரியேக தேவனான முதல் நபர், திரியேக தேவனுக்குள்ளாக 3 நபர்கள் இருக்கிறாங்க திருத்துவத்தில். அதில் முதல் நபராகிய பிதா கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுது. இதுக்கு நீங்கள் அதிகமாக நம்ம உழைக்கணுன்ற அவசியம் இல்லை. உழைக்கணுன்ற அவசியமா என்ன புரியல? அப்படின்னா என்ன? ஏன்னா நான் முன்ன சொன்ன திரியேக தேவனை மறுதலிக்க கூட்டம் இருக்குதுன்னு சொன்னல, யெகோவாவின் சாட்சிகள், மார்மன்ஸ், இப்படி பல கூட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னல, அவங்க எல்லாருமே பிதாவை கடவுள் என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள். புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே பிதா, ஆமாப்பா ஓகே ஒரே தேவன் தான். இப்போ யெகோவாவின் சாட்சிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். யெகோவாவின் சாட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கடவுள். ஏன்னா வேதம் சொல்லுது ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் யாருன்னா பிதா மட்டும்தான். அப்போது அவங்களுடைய நம்பிக்கை பிதா கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா பிதா மட்டும்தான் கடவுள், இயேசு இல்லை, பரிசுத்தாவினர் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் பிதாவென்பது எல்லாரும் கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். அதனால் இது நம்ம அதிகமாக பிதாவை நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த உலகத்தில்
நமக்கு தகப்பன் இருக்கிறார்கள், அப்பா இருக்கிறாங்க நமக்கு. அப்போது இங்கே சொல்லப்படுகிற அப்பா நம்மளுடைய பிதா. பிதான்னா என்ன அர்த்தம்? தகப்பன், அப்பா அர்த்தம். நம்ம அப்பாவுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கும் தகப்பனுக்கும் நம்மளுடைய பிதாவுக்கும் பிதாவாகிய கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் கடவுளுங்க, நம்ம கடவுள் இல்லைங்க அப்படி இல்லை, அது உண்மைதான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் அப்பா வந்து அவங்களுக்கு புள்ள பிறந்துச்சுன்னா தான் அவர் அப்பா. புள்ள பிறக்கலைன்னா அது வரைக்கும் அவங்க அப்பா கிடையாது. சரிதானே? மகன் வர வரைக்கும் வந்தாலே ஒழிய அவங்க அப்பாவாக ஆக முடியாது. அவங்க பிறக்கும்போது தான் அவங்க அப்பா ஸ்தானத்துக்கு போகிறாங்க, தகப்பன்ற ஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பிதாவாகிய கடவுள் குமாரன் பிறப்பு அப்படின்னா அவருக்கு கிடையாது. அதனால் எப்பவுமே இவரை தகப்பனாகவே தான் இருக்கிறார் பிதாவாகிய கடவுள். ஏன்னா நம்மளுடைய இயேசு எப்பவுமே குமாரனாக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் என்ற ஒன்று இல்லாதனால இவர் எப்பவுமே தகப்பனாக இருக்கார், எப்பவுமே பிதாவாக இருக்கிறார். பிதா இல்லாமல் அப்படின்ற ஒரு காலமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகும். பிதாவாகிய கடவுள் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ குமாரனுக்கு போவோம். இங்கே தான் கொஞ்சம் நம்ம அதிகமாக டைம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இயேசு கடவுள் என்று நம்பாத கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, குமாரனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குமாரனில் 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க, குமாரன் போட்டு கீழே ஸ்டார் போட்டு முதல் என்னதுன்னா பைபிள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது வேதத்தில் இயேசுவை பற்றி என்ன சொல்லப்படுது, அவர் கடவுள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுதா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, பைபிளில் அந்த பைபிள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு போட்டு மத்தேயு 16:16. மத்தேயு 16:16. இங்கே பேதுரு இயேசுவை பற்றி என்ன சொல்கிறாருன்றது பாருங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய என்னன்னு கிறிஸ்து. சீமோன் சொல்லுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 2 வார்த்தை இருக்குது. என்னன்னா, ஒன்று தேவனுடைய குமாரன், அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து. ஓகே, 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார். கவனிங்க, கிறிஸ்து அப்படின்னா இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்து அப்படின்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிரேக்க மொழியில் கிறிஸ்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படியே இங்கிலீஷில் கிரைஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க என்னது, கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது இருக்கிறாரு, சாலமோன் இருக்கிறாரு, அப்புறம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் போனீங்கன்னா அது எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அப்போ அப்படி பார்க்கும்போது கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா இருந்திருக்கிறாங்க. இப்போ அவர்கள் எல்லாரையுமே நம்ம ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே என்னதா ஓகே, அபிஷேகம் பண்ண என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? கிறிஸ்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதா நான் சொல்கிறது? புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது?
ஸோ பழைய ஏற்பாட்டில் அவங்க அழைக்கப்பட்டதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரித்து எடுக்கப்பட்டதுனால ஒரு வேலைக்காக அவங்களை எல்லாருமே கிறிஸ்து என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அவர்கள் எல்லாருமே மனுஷனாக வந்தவர்கள். எல்லாம் மனுஷனை பெத்தான், மனுஷன் இன்னொரு மனுஷனை பெத்தான். ஸோ மனுஷ ரீதியில் அவங்க கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அன்றைக்கு ஒரு கிறிஸ்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்படும் போது கூட அன்றைக்கு இருந்த யூதா ஜனங்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு மனுஷ வழியில் வருவார் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஓகே, பட் நடந்த என்னது, மனுஷ வழியில் வரல, இவர் கடவுள் வழியில் வந்திருக்கிறார். அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனுஷ குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துன்னா, நீங்கள் கடவுளாகிய கிறிஸ்து. இந்த தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை கடவுளுக்கு ஈக்குவலான வார்த்தை. கடவுளுக்கு ஈக்குவலான வார்த்தை. கவனிங்க, நான் சொல்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. கடவுளுக்கு ஈக்குவலான வார்த்தை அப்படின்றதுக்கும் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடவுளுக்கு ஈக்குவலான வார்த்தைன்னா அதே மாதிரி, இப்போ பிதா கடவுள் அப்படின்னா அதே மாதிரி இயேசு. பிதாவுக்கு ஒரு மாதிரி அப்படின்னா இயேசு கொஞ்சம் அந்த குவாலிட்டி, அந்த ஈக்குவாலிட்டியிலேருந்து கொஞ்சம் சற்று குறையிற மாதிரி இருக்கும். பிதா எந்த அளவுக்கு கடவுளாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு எந்த ஒரு பர்சன்ட் கூட சில்லி அளவு கூட மாறாமல் அதே ஈக்குவல், அதே பவரில் இயேசு இருக்கிறாரு. அப்படி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் தேவனுடைய குமாரன் அப்படின்ற வார்த்தை. அந்த சொல்லப்போனால் கிறிஸ்துவ அப்படின்ற வார்த்தைக்கும் மேலான விஷயம் அது தேவனுடைய குமாரன், சன் அப்படின்றது. அப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே கடவுள் அப்படின்னு சொல்லலையே, சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாலே அது என்ன தான் அர்த்தம், கடவுள் என்பது தான் அர்த்தம். ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா, மத்தேயு 26 எழுதிக்கோங்க. மத்தேயு 26 62 66 வசனம் வரைக்கும். இங்கே பிரதான ஆசாரியனாகிய காய்பா இயேசுவை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். ஸோ அரெஸ்ட் பண்ணி இயேசுவை கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக நடந்த இந்த விஷயம். அங்கே 62 பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். 63வது வசனம் பாருங்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ பாத்தியா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானே. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன சொல்கிற, நீ கடவுளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறார். அதனுடைய மீனிங் அதுதான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானே, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அப்போ இங்கே இவர் என்ன கேட்குறாருன்னா, நீ கடவுளா, உன்னை பற்றி எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கடவுளா அப்படின்னு இங்கே பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, 64வது வசனம். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான், ஆமாம் நீ சொல்கிறபடி தான், உண்மைதான் அப்படின்றாரு. ஸோ இங்கே அக்செப்ட் பண்ணுறார் இயேசு. ஒருவேளை இயேசு கடவுள் இல்லை, பிதா தான் கடவுள் அப்படி இருந்திருந்தால் இயேசு உண்மையான ஒரு மனுஷன் இல்லையா? அப்போ அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார், பொய் சொல்லவும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, பிதா தான் தேவன் அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை நீ சொல்கிறபடி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். பிதா தான் தேவன், நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் அவர் அப்படி சொல்லலை, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அர்த்தம்னா என்ன, எஸ் நான் கடவுள் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாரு, ஏற்றுக்கிறார். சரி, அடுத்தது இதுக்கப்புறமா 27வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 3rd பாயிண்ட் இது 27:54. 27:54 இங்கே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது 100க்கு அதிபதியும் காவல்காரர்களும் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள்.
54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களும் கண்டு. கவனிங்க, ஒரு நார்மல் பர்சன், ஒரு சாதாரண ஒரு மனுஷனை அடிச்சுட்டு சிலுவையில் போட்டிருந்தா இவங்க கொஞ்சம் கம்முன்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் தான் தெய்வமாச்சே இயேசு. அப்படி இவரையே சிலுவையில் போடும்போது பூமி அதிர்ச்சி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், இயற்கைக்கு மாறான விஷயங்கள் நடக்குது. இப்போது என்னையவே எடுத்துக்கோங்க. இப்போது நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, அமைதியாக இருந்திருப்பீங்க. உண்மையாக நான் இப்போ எனக்குள்ளாக ஏதோ ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா, நான் அப்படியே அடக்கி வச்சுட்டுருக்கிறேன் சக்தியெல்லாம். ஆனால் என்னை நீங்கள் அடிக்கும்போது பலார்னு என் கன்னத்துலேயே விட்றீங்க. அப்படி பலார்னு கன்னத்துலேயே விடும்போது உங்கள் கன்னமும் இப்படி பலார்னு அடி வாங்குது. நீங்கள் என்னை அடிக்கிறீங்க, உங்களையும் யாரோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னை அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகலை. மறுபடியும் என்னை அடிக்க வரும்போது என்னை அடிக்கிறீங்க, மறுபடியும் உங்களை யாரோ அடிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஜர்க்காகும். யாராது என்னமோ பண்ணுறாங்களே, என்னமோ ஆகுது. அப்போது என்னை உட்கார வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ தெய்வமே, நீ சாதாரணமான ஆள் இல்லைங்கய்யா, நீங்கள் பயங்கரமான ஆள், உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நியூஸ்லலாம் நிறைய பேர், ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க இல்லையா, எந்த அம்மா, அந்த அம்மா பேர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். நான் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்குள்ளாக தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஊர்வலமாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி என்ன வழிபட ஆரம்பிச்சிருவீங்க. கவனிங்க, அப்படி நடந்தால் உங்களுக்கு ஷாக் ஆகும். இங்கே அப்படி தான் நடக்குது. இயேசுவை அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருக்கும்போது என்ன நடக்குது? பூமி அதிர்ச்சி, எர்த்குவேக் அடிக்குது, அப்படியே பூமியே அதிருது. அது இப்போ நடக்குது, இது நடக்குது. இவங்களெல்லாம் பார்த்துட்டு உடனே இவங்க பம்பி பயந்து போய் என்ன சொல்கிறாங்க, இவங்க மெய்யாகவே இவர் தேவனுடைய கடவுள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகள். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஸோ பைபிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பைபிளில் இயேசுவை பற்றி தேவகுமாரன் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா அவர் கடவுள் என்று சொல்லி சொல்லப்படுது. ரெண்டாவதுக்கு வாங்க. ரெண்டாவதுக்கு இயேசு அப்படின்னு எழுதிக்கோங்க. இயேசு அப்படின்னா இப்போ நான் சொல்லப்படுற வசனங்கள் எல்லாமே இயேசுவே தன்னை கடவுள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா இயேசு நான் தெய்வம்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. இயேசு நான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பாயிண்ட்ஸ் இயேசு, இதுக்கு கீழே நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க நான் சொல்கிற வசனங்களில். யோவான் 5:25, யோவான் 5:25. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மார்க்கு 12:6. மார்க்கு 12:6. இந்த மார்க்கு 12:6 ஒரு உவமையாக அவர் சொல்லுவார். மார்க்கு 12:6 எடுத்துக்கோங்க. மார்க்கு 12:6 வசனம். இதில் என்ன உவமைன்னா, தோட்டக்காரன். ஸோ ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள், தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். யார்? தோட்டக்காரன், சொந்தக்காரன், தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். இது யாரை சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எல்லாருமே
அந்த ஜனங்கள் எல்லாமே இந்த இந்த தீர்க்கதரிசிகளையும் எல்லாருமே சேர்ந்து அவமதித்தாங்க, கேலி பண்ணாங்க, கொன்னாங்க, இப்படி பல செயல்களை செஞ்சாங்க இல்லையா? அதை தாங்க சொல்லிட்டு வர்றார். 4வது வசனத்தை பாருங்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். இது எல்லாமே தேவனுடைய ஊழியர்களை பற்றி சொல்லப்படுது. 5வது வசனம் பாருங்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். யூதாஸ் காரியத்து வரைக்குமே இந்த சம்பவங்கள் தான் நடந்தது. கடவுள் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் அனுப்பும்போது இதுதான் நடந்தது. 6வது வசனம் பாருங்கள். அப்புறமா என்ன நடக்குது? அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். ஓகே, இங்கே யார் பற்றி சொல்லுது? இயேசுவே. ஸோ கடைசியில் இயேசுவையே அனுப்புகிறார். அங்கே சொல்லப்படுது, இயேசுவை பற்றி சொல்லப்படும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? 6வது வசனம், அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன். ஓகே, ஒரே குமாரன், அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன். இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கீங்க? அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன். இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கீங்க? எங்கே படிச்சிருக்கீங்க? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொன்னார்? பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஓகே, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. இதே இங்கே அதை பிரியமான ஒரே குமாரன். இயேசுவை பற்றி பிதா சொல்லுகிற சாட்சி. ஸோ இது எல்லாமே இயேசுவே சொல்கிறார் தன்னை பற்றி. இது ஊமையாக சொல்லிட்டு வர்றார், தன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நான் பிதாவின் இடத்துலேருந்து வந்தேன், நான் ஒரு கடவுள் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கார். மார்க் 3வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே அசுத்த ஆவிகள் இயேசுவை பற்றி சொல்லுகிறத பார்க்கலாம். மார்க்கு 3:11. அசுத்தாவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அவர் சாதாரண மனுஷனாக இருந்தால் எதுக்கு இதெல்லாம் அலறுது? அவர் கடவுள். ஸோ அசுத்தாவிகளுக்கும் அது தெரியுது. அடுத்தது பாருங்கள், மத்தேயு 4:3. மத்தேயு 4:3. இங்கே சாத்தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு எங்கே அனுப்பப்படுறாரு? வனாந்தரத்துக்கு போகிறாரு. அங்கே உபவாசம் இருக்கார் 40 நாள். அப்பொழுது சோதனைக்காரன் சாத்தான் வரான். 4வது வசனத்தில் பாருங்கள், அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் இல்லை 3வது வசனம் பாருங்கள், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல். ஸோ அவனுக்கு தெரியும் நீ கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது, அது உண்மையாக இருந்தால் இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது ஏன் சொல்கிறேன்? இந்த நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஏன் இயேசு கிட்ட இப்படி சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் ஒன்று நடந்தது. கரெக்டு தானே? ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் தானே இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு? வனாந்தரத்துக்கு போகிறாரு. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது யார் சொன்னா? பிதா சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று. அப்போ பிதா சொல்லுகிறத சாத்தான் என்ன பண்ணுறான்? கேட்டுருக்கிறான். அப்போ கேட்டதுக்கு அப்புறமா வனாந்தரத்துக்கு போனதுக்கு அப்புறமா உண்மையா? ஓ, பிதா அப்படி சொன்னார்ல தேவனுடைய குமாரன்று, நீ தேவனுடைய குமாரனை என்றால் நீ செய் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்படுது. இன்னும் நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு நிறைய பேரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்லுவார். கரெக்டாக? ஸோ ஒரு சாதாரண மனுஷன் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் கிடையாது. அது அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் கிடையாது. அது கடவுள் மட்டும்தான் மன்னிக்க முடியும். அதனால தான் அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாமே இப்படி இயேசுலாம் சொல்கிறத கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. தன்னை தெய்வத்துக்கு சமமாக இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கோபம் வந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கையில் கல் எடுத்தாங்க, அவங்க கொலை செய்யணுன்ற முயற்சி பண்ணாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் என்ன?
தான் ஒரு மனுஷன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தால் அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு தன்னை தெய்வத்துக்கு சமமாக நான் ஒரு தெய்வம் என்று சொல்லி சொன்னதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கொலை பண்ண வகை தேடினாங்க. இந்த செயல்கள் மூலமாக நான் தெய்வன், நான் கடவுள் என்பதை அவர் காட்டுறார். ஸோ ஓகே, ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் குமாரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை காட்டுது. ஸோ குமாரனும் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார். நான் என்ன இப்படி சொல்லிட்டு இப்போ எப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம்னா தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். பிதா கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்தை வச்சு பார்க்கும்போது எஸ் கடவுளாக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம். குமாரன் அடுத்தது. இப்போ குமாரன் வேத வசனங்களை வச்சு நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுனால என்ன, குமாரனும் கடவுளாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் இதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பரிசுத்த ஆவியானவரும் கடவுளா அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? ஸோ பார்த்துட்டு நம்ம அதை முடிக்கலாம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கடவுளா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரா அப்படின்றத பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த யெகோவாவின் சாட்சிகள், மார்மன்ஸ், இந்த மாதிரி பல குரூப்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவி அது வெறும் ஆவி மட்டும்தான். இயேசு ஒரு நபராக இந்த இடத்துல வந்தார், கரெக்டு தானே? பிதாவும் ஒரு நபராக பார்க்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவர் வெறும் ஒரு ஆவி, ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஸ்பிரிட் மட்டும்தான், அவர் நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவரை ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நபரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துறது அவசியம். நான் வேத வசனத்தில் சொல்கிறேன் பாருங்கள், லூக்கா 12:12 அதில் நீங்கள் பார்க்க முடியும், போதிக்கிறார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:26 இந்த வசனங்களில் சாட்சிடுகிறார், ரார் என்ன பண்ணுறாரு? சாட்சிடுகிறார் அப்படின்றது நமக்கு வரும். யோவான் 16:13 இந்த வசனங்களில் அவர் பேசுகிறார் அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் எபேசியர் 4:30 அதில் அவர் துக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதிருங்கன்னு சொல்லுது வசனம், துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லு. சரிங்க, இது எல்லாமே ஒரு நபராக இருந்தால் தான் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு நபர், ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஒரு ஆவிக்கு நம்ம போய் துக்கப்படுமா? துக்கம் படாது. ஒரு ஆவியை துக்கப்படுத்த முடியாது, ஒரு நபரை தான் துக்கப்படுத்த முடியும். ஒரு நபர் தான் பேசுவார், ஒரு நபராக இருந்தால் தான் சாட்சி கொடுப்பார், ஒரு நபராக இருந்தால் தான் போதிப்பார். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் யார்? ஒரு நபர், அது வெறும் ஆவி கிடையாது அப்படின்றதுலேருந்து இந்த வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாமே ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது நம்ம அவர் கடவுளா என்று சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் 5:3-4 அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பொய் சொன்னாங்க ஒரு தம்பதிகள். யார் அது? அனனியா, சப்பிராள். அப்படி சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னார்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பொய் சொல்லுவீங்க, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லல, கடவுளுக்கு எதிராக பொய் சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கடவுள் என்று சொல்லியிருப்பார். ஓகே, சங்கீதம் 139 7-10 இந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் யாரால் தான் இருக்க முடியும்? கடவுளால் மட்டும்தான் இருக்க முடியும். எபிரேயர் 9:14 அங்கே பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர் என்று சொல்லப்படுது. ஸோ நித்தியமானவர் அப்படின்னாலே அவருக்கு ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ கடவுள் மட்டும்தான் நித்தியமானவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி கிடையாது, ஒரு நபரும், அதே சமயத்தில் இவர் கடவுள் அப்படி என்பதையும் நாம் பார்க்க முடியும்.
ஸோ இன்றைக்கி பார்ட் 1 தான் நம்ம பார்த்துருக்கோம் திருத்துவத்தில். அதாவது எப்படின்னா, கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிதா கடவுளா கடவுள் அப்படின்னு பார்த்தோம், குமாரன் கடவுளா கடவுள் என்று பார்த்துருக்கோம், பரிசுத்த ஆவியானவர் கடவுளா கடவுள் என்று சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். நாளைக்கும் இந்த திருத்துவத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியாவும் கடவுள். அப்படி என்றால் என்னது 3 கடவுளா அப்படின்ற ஆன்சரை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்ட் 2 அது. ஸோ இன்றைக்கி இந்த மூவரும் கடவுளாக இருக்கிறார்கள் திரியேக தேவனுக்குள்ளாக. முதல் நபராக எப்பிதா, 2ஆம் நபர் குமாரன், 3ஆம் நபர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் 3 கடவுளா இல்லை ஒரே கடவுளா என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, திருத்துவம் பைபிள் ஸ்டடி நம்ம போன கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருத்துவத்தை பற்றி முதல் பகுதியை நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம சொல்லப்பட்டது என்னென்னா, திருத்துவத்தில் 3 நபர்கள் இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி 3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் எல்லாம் வைத்து நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பிதாவும் தேவ தன்மையில் இருக்கிறார், கடவுள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. குமாரனாகிய இயேசுவும் கடவுளாக இருக்கிறாரு அப்படின்னு வேத வசனத்தை வச்சு பார்த்தோம். அதே போல் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் கடவுளாக இருக்கிறாரு அப்படின்னு வேத வசனத்தில் நம்ம வைத்து பார்த்தோம். ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் யூடியூப்பில் அதுக்கு இருக்குது பகுதி 1, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்து முடித்ததுக்கப்புறமா கடைசியில் நான் சொன்னது, அப்போ 3 பேரும் கடவுள் என்றால் என்ன கேள்வி வருது? 3 கடவுள்களா? திரியேக தேவனை நம்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 கடவுள் நம்புகிற கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி பண்ணுவாங்க. நீங்கள் அதை சந்திச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் அதை சந்திச்சிருக்கேன். திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்களை 3 கடவுள்களை இவங்க நம்புகிறாங்க, அந்த நம்புகிற கூட்டம் அப்படின்னு சொல்லி கிண்டல் இருக்கிறாங்க. அப்போது இதை நாம் முதல்ல தெளிவாக இருந்துக்கணும். பகுதி 1 சரியான ஒரு விஷயம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையாய் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் கடவுளாக இருக்கிறாங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. நாம்பளாக ஏதோ யோசனை பண்ணி சொல்லலை. அப்போ இன்றைக்கு அந்த 3 பேரும் கடவுளாக இருக்கும்போது 3 கடவுள்களா அப்படின்றது தான் இன்றைக்கான பகுதி 2 நம்ம இதை பார்க்க போகிறோம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுது, கடவுள் ஒருவரே. அப்படி இருக்கும்போது எப்படி 3 பேரும் கடவுளாக இருக்க முடியும் அப்படி என்பது தான் இந்த வீடியோவில், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க நல்லா. ஏன்னா இது ரொம்ப அடிப்படை. ஒரு கிறிஸ்தவனுக்கு தெய்வத்தை பற்றி, நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத வேத வசனத்தை சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஆராதிக்கிற தெய்வன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, திருத்துவத்தை பற்றி ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கட்டாயம் எழுதிக்கோங்க. திருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு. திருத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டு, திருத்துவம் என்றால் என்ன? ஒரு தன்மையில் 3 நபர்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தன்மையில் 3 நபர்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள்.
ஸோ நாம் போன கிளாஸில் பார்த்தது இந்த 3 பேர் நபர்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வேத வசனம் பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் என்னது? ஒருவரே கர்த்தர். தெரியலையா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வசனம். உபாகமம் 6:4 எடுத்துட்டிங்களா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது ரொம்ப முக்கியம். சரி, ஸோ இதை சின்னதாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை ஞாபகமாக எனக்கு தெரியல அப்படின்னா இப்போ கூட நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இது அவரே சொல்கிறார். என்னன்னு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவராக கர்த்தர்னு சொல்லி சொல்கிறார். காரணம், நீங்கள் பழைய ஏற்பாட்டு அந்த சரித்திரம் முழுசாக நம்ம பார்க்கும்போது இந்த 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 ஒரு விஷயம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கொடுக்கும்போது கூட அந்த நிலவரம், அந்த நேரத்தில், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி இருந்த நிலவரம் என்னென்னா, ஆளாளுக்கு ஜனங்கள் தன்னுடைய தெய்வத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மலை மேலே ஏறி போய், இப்போல்லாம் நம்ம பார்க்குற மலை மேலே கோயில் கட்டுறது, இதெல்லாம் இப்போது ஏதோ நம்ம இப்போ தான் எல்லாம் பண்ணுறாங்க பழக்கம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகம், எரேமியா புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில். அப்போ அதிலெல்லாம் எழுதியிருக்கு, ஜனங்க அந்த காலத்திலேயே மலைகள் மேலே போய் கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது புதுசு கிடையாது ஒன்றும். அப்போது இந்த ஜனங்கள் பல தெய்வங்களை இவங்க உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ஒருவர் தான் கர்த்தர். என்னென்னா அவர் இல்லாமல் வேறொரு தெய்வன் இல்லைன்னு சொல்கிறனால இது அவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கிறார். ரொம்ப முக்கியம் அவருக்கு. அதனால் அது தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள். 5வது வசனத்தையும் நீங்கள் அது என்ன பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எதை பாருங்கள், பார்த்தீங்களா? எதை சொல்கிறாரு? கர்த்தர் ஒருவரே கர்த்தரா, ஒருவர் தான் கடவுள் என்ற இந்த ஒரு போதனையை, இந்த ஒரு நம்பிக்கையை உன் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிறத போதும், படுத்து கொண்டிருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகள் உன் கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவாயாக ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்போது எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு, ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதிகமாக நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோம் ஜனங்கள் இடத்துல. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கூட நீங்கள் பேசுவீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம், கடவுள் ஒரு தான் கர்த்தர் அப்படின்றது. ஏன்னா பல தெய்வ கொள்கைகள், பல தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு 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 மூடத்தனமான ஒரு நம்பிக்கை ஜனங்கள்கிட்ட அப்பயே இருந்திருக்கு. இப்போ சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆளாளுக்கு பார்த்தது நினச்சது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாக்கிட்டாங்க. பெரிய ஆலமரமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய மரமோ இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடுறாங்க, சாமியாக்கிடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் இப்போது அதெல்லாம் போய் இப்போது ஒரு மனுஷனையும் ஒரு கடவுள்னு சொல்கிற அளவுக்கு இப்போது ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில், அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நாம் இருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னது, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது தான் இங்கே சொல்ல வர்றார். அப்போது ஒரு தேவன் தான் அப்படின்ற விஷயம் வெறும் உபதேசமாக மட்டும் இல்லாமல் அது ரொம்ப முக்கியம்.
கர்த்தரே அது படுத்துறார், முக்கியப்படுத்துகிறார். அதனால தான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். இதை தாண்டி அங்கே பாருங்கள், 10 கட்டளைகளிலும் கூட இந்த விஷயத்தை மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட சொல்கிறார். இதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம், இது 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே என்னது? என்னன்றி உனக்கு வேறு தேவன் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல வர்றாங்க. இல்லைன்றது தான் அது உண்மையானது. அவர் இல்லாமல் வேறொரு தேவன் கிடையாதுன்றது தான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு கட்டளையே இதுதான். அவர் இல்லாமல் வேறொரு தெய்வத்தை நீ வழிபடவோ தேடவோ சாமியாக்கவோ கூடாது. அதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. கடவுள் என்பவர் ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம முழுவதுமாக இப்படி நம்ம பார்க்க முடியும். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அங்கே என்ன சொல்லப்படுது? இதே தான் சொல்லப்படுதா? 1 கொரிந்தியர் பவுல் எழுதுகிறாரு, 8வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 8:4. சாரி, இருங்க ஒரு நிமிஷம். 6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. ஸோ இங்கே சொல்லப்படுகிறது எல்லாமே இயேசுவை பற்றியும் ஒரே தேவன் பற்றியும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஸோ பழைய ஏற்பாட்டில் மட்டுமே இந்த ஒரே தேவன் இருக்கிறார் அப்படின்ற கான்செப்டு கிடையாது, எங்கேயும் இருக்குது. புதிய ஏற்பாட்லேயும் அதுதான் சொல்லுது. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஒட்டுமொத்த வேதாகமும் எதை தான் சொல்லுது? கடவுள் எத்தனை பேர்? ஒருத்தர் தான். இதுதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் சொல்லப்படுது. கடவுள் ஒருத்தர் தான், ஒரே தெய்வம் தான் இருக்கிறாரு அப்படி என்று சொல்லுகிற கொள்கை. ஸோ இது வேதத்துலேயும் அதுதான் சொல்லுது. அதிகமான கடவுள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஓகே, அப்படி இருந்தும் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ தூரம் வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அதே போலவே வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிதாவும் கடவுளாக இருக்கிறாருங்க, குமாரனும் கடவுளாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் கடவுளாக இருக்கிறாரு. ஒரே தேவன், இந்த 3 பேரும் கடவுள் எப்படி என்று சொல்ல முடியும்? புரியல, புரிஞ்சிக்க முடியல இல்லை, புரிஞ்சிக்க முடியல நம்மளால். இதில் நல்ல தெளிவாக ஒரு விஷயம் ஆரம்ப காலத்திலிருந்தே நல்ல நமக்கு முன்னாடி இருக்கிற முற்பிதாக்கள்லாம் திரியேக தேவனை ஸ்ட்ராங்காக ரொம்ப பிலீவ் பண்ணுறதுக்கான காரணம் எந்த வசனத்தில் இருந்தது அப்படி என்றால், யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். இந்த வசனத்தை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 1 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். என்னது? அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் இதில் தான் இந்த ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நல்லா கவனமாக கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு அந்த வசனத்தில் அந்த வாக்கியம் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகே, ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாருன்றது அப்படியே அந்த வசனத்தை படிச்சுட்டே வரும்போது நமக்கு தெரியும். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக பிரவேசித்தது. ஸோ இது எதை பற்றி, யாரை பற்றி சொல்லுது இந்த வார்த்தை? இயேசு தான் அந்த வார்த்தை. அதை பற்றி தான் நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்குறோம். ஸோ இங்கே இயேசு
அப்போது ஆதியில் என்ன சொல்லுது வசனம்? வார்த்தை இருந்தது. அப்போ இப்படி சொல்லலாம், ஆதியில் இயேசு இருந்தார். ஓகே, அடுத்த வாக்கியம் பாருங்க, என்ன சொல்லுது? அந்த வார்த்தை, அதாவது இயேசு, அந்த இயேசு என்ன அடுத்த வார்த்தை சொல்லுது? தேவனிடத்தில் இருந்தது. ஸோ இந்த தமிழ் இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் வேறு விதமாக கூட. ஏன்னா இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோன்னா, இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட், அந்த வேர்ட் வாஸ் வித் காட். வித் காட் அப்படின்னா நான் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். எப்படி என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இல்லை, தேவனோடு. அப்போ தேவனுடன் இருந்தது அல்லது தேவனோடு இருந்தது. இப்போ கவனிங்க, ரெண்டு விஷயம் இங்கே சொல்லப்படுது இதே வசனத்தில். ஒன்று வார்த்தை இயேசு, அந்த இயேசு தேவனோடு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கவனிங்க, இதில் தேவனோடு இருந்தது, இங்கிலீஷில் நான் முன்னே சொன்னேன், த வேர்ட் வாஸ் வித் காட். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனுடன் இருந்தது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதான் தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த தேவனோடு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு 3 முக்கியமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்த முடியும். நல்லா கொஞ்சம் கிரீக்கெல்லாம் போகிறோம், ஆங்கிலம் கிரேக்கம் என்ன புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புரியும்போது இதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா புதிய ஏற்பாடு எதன் மொழியில் எழுதப்பட்டிருக்கு? கிரேக்க மொழியில் தான் உண்மையான மூல மொழியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டச் பண்ணுவோம். கவனிங்க, நான் சொல்கிறேன், புரிகிற மாதிரியாகவே சொல்கிறேன். முதல் என்னது? அந்த தேவனுடன் இருந்தது. அப்படி அந்த உடனாளி, என்னுடனாளி. ஸோ உடனாளி அப்படின்னு சொன்னால் என் கூட இருக்கிறவர். அப்போ அந்த தேவனுடன் நாம் ஒருவருடன் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு 3 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் கிரேக்கில் பயன்படுத்த முடியும். ஒன்று என்னதுன்னா சுன். இந்த சுன் அப்படின்ற வார்த்தையில் இருந்து தான் ஆங்கிலத்தில் சினோகாக் அப்படின்ற வார்த்தை வருது. கிரேக்க மொழியில் சினோகாகே அப்படின்ற வார்த்தை. தமிழில் நம்ம வேத வசனத்தில் வாசிக்கும்போது பேதுருவோ, குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும்போது பேதுரு, பவுல் அவர் ஜெப ஆலயங்களில் போனார். வாசிச்சிருக்குமா? ஜெப ஆலயங்களில் போய். இப்போ ஜெப ஆலயங்கள் அப்படின்றது என்னதுன்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வருவது. இப்போ நாம் கூட இப்போ சபையில் என்னமா இருக்கிறோம்? ஒன்று கூடி இருக்கிறோம், ஒன்றுடன் ஒருவரோடு நம்ம இப்போ இருக்கிறோம். நீங்கள் இன்னொருத்தர் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னொருத்தர் கூட இருக்கீங்க, நீங்கள் இன்னொருத்தர் கூட இருக்கீங்க, நீங்கள் இன்னொருத்தர் கூட இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இதுவும் இந்த சுன்னுக்கான அர்த்தம், இந்த சுன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கிரேக்கில் ஒன்று கூடி இருப்பது, பல பேர் ஒன்று கூடி இருப்பது. சரிங்களா? அதே போலவே இன்னொரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. மெட்டா அப்படின்ற கிரேக்க வார்த்தை. இந்த 3 வார்த்தையாவது நீங்கள் அவசியம் இதை விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே கிரேக்க வார்த்தைகள். சுன் அப்படின்றதும் மெட்டா அப்படின்றதும் இதுக்கான வித்தியாசத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். மெட்டா அப்படின்ற வார்த்தை இது அதோட கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. கவனிங்க, இந்த சுன் என்ற வார்த்தையும் ஒன்று கூடி இருக்கிறது தான், ஒன்றுடன் ஒருவரோடு நம்ம கூடி இருக்கிறது. ஓகே, பட் இந்த மெட்டா என்பது அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக ஒருவரோடு இருக்கிறது. இந்த மெட்டா என்பது என்னன்னா ஷோல்டர் டு
டு ஷோல்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது தோளுக்கு தோளாக ஒருவரோடு இருக்கிறது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க 2 பேர், எப்படி உட்காந்துருக்கிறீங்க? தோளுக்கு தோளாக. இந்த கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கெல்லாம் எப்படி கையை பிடிச்சிட்டுலாம் வந்துட்டுருப்பாங்க. எப்படி வந்துட்டுருப்பாங்க? தோளுக்கு தோள். லவ்வர்ஸ் அவங்கெல்லாம் கையை பிடிச்சிட்டு நடந்து போவாங்க. எப்படி? தோளுக்கு தோள், ஷோல்டர் டு ஷோல்டர்டாக இருக்கும். இதுவும் ஒருவரோடு இருக்கிறது. அது எப்படின்னா ஷோல்டர் டு பக்கமாக இருக்கிறது. அப்போ சுன்ன்றது ஒருவரோடு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறது. மெட்டான்றது என்னது? அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமான உறவு கொடுக்குது. ஷோல்டர் டு ஷோல்டர், பக்கமாக இருக்கிற ஒரு வார்த்தை. இன்னொன்று வார்த்தையும் கிரேக்க மொழியில் பயன்படுத்துவது உண்டு. அது பேர் என்னதுன்னா ப்ராஸ். ப்ராஸ் ப்ராஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை எதை சொல்லுதுன்றால் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது முகத்துக்கும் முகம் எதிரெதிராக இருப்பது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த தலையும் மோதிக்கிட்டு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? அதாவது என்னுடைய நெத்தியும் அவங்களுடைய நெத்தியும் சாட்சி. ஸோ அது பேர் தான் ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு முகம் நெருக்கமான உறவு. இதுவும் ஒருவரோடு இருக்கிறது. அப்போ இந்த 3 விஷயமும் ஒருவரோடு இருக்கிறது தான். ஆனால் எந்த மாதிரி ஒருவரோடு இருக்கிறீங்க அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுது. சுன்னுன்றது எல்லாரும் ஒருவரோடு இருக்கிறோம். மெட்டா என்பது தோளுக்கு தோளாக ஒருவரோடு இருக்கிறோம். ஆனால் ப்ராஸ் என்பது எப்படி? முகத்துக்கு முகம் எதிராக மிக நெருக்கமான உறவோடு இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட, அதாவது யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை என்னதுன்னா ப்ராஸ். அப்படி என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ப்ராஸ் விதமாய் தேவனிடத்தில் இருந்தது. அதாவது தேவனோடு இயேசு முகமாக நெருக்கமான இருந்தார். எப்படி இருந்தார்னு இப்போ கொஞ்சம் விளங்குதா? தேவனோடு இருந்தார். ஓகே, எப்படி இருந்தார் அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போது எப்படி இருந்தாருன்னு சொல்லப்படுது? முகமாக. எவ்வளோ நெருக்கம், க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவருக்கும் பிதாவுக்கும் அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அப்படி இருந்தது. அப்போது வார்த்தை எப்படி இருந்ததாம்? எப்படி இயேசு இருந்தாராமா? தேவனோடு முகமாக இருந்தாராமா. அந்த மாதிரி ஒரு உறவு இருந்தது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா, இயேசு முகமோடு இருக்கும்போது அங்கே எத்தனை பேர் வந்துடுறாரு? எத்தனை பேர் வந்துடுறாங்க? 2 பேர். ஒன்று இயேசு, இன்னொருத்தர். ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுது? இயேசு அந்த வார்த்தை தேவனோடு முகமாக இருந்தது. அப்படி என்றால் அங்கே எத்தனை பேர் வந்துடுறாங்க? 2 பேர் வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப 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 முக்கியம் அந்த வசனத்தில். என்னது? அந்த வார்த்தையும் தேவனாமா. முடியல. இப்போ என்ன சொன்னீங்க? அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அப்போ அவர் தேவனாக இருந்தார். ஓகே, அடுத்த வார்த்தை அதே வசனத்தில் சொல்லுது, அந்த வார்த்தையும் தேவனாமா. எப்படிங்க? எப்படி? தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, வார்த்தை ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையும் தேவன் சொல்லி வேதவாசனம் சொல்லுது. நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் பாருங்கள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். மறுபடியும் அதே சொல்லுது.
3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமும் உண்டாகவில்லை. இது யாரை பற்றி சொல்லுதுன்னா அந்த வார்த்தை. இந்த வார்த்தை யார்? இயேசுவை பற்றி சொல்லப்படுது. 5வது வசனம் பாருங்கள், 4வது வசனமே பாருங்கள், முதல் வாக்கியம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, லைஃப் இன் ஹிம். அதாவது ஒரு படைக்கப்பட்ட சிருஷ்டிக்குள்ளாக ஜீவன் கிடையாது. இப்போ நான் படைக்கப்பட்ட சிருஷ்டி, என்னால் நீங்கள் வாழ்கிறது கிடையாது. என்னால் நீங்கள் வாழ முடியுமா? நான் நினச்சா நீங்கள் வாழ வைக்க முடியுமா? நான் முடியாது. நானே நாளைக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, நீங்களும் என்ன ஆகணும்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் என்ன ஆகணும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டியை வாழ வைக்க முடியாது, ஜீவன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது அவருக்குள் உயிர் ஜீவன் இருந்ததாம்மா. அவருக்குள்ளாக அதான் பவுல் சொல்கிறாரு, அவருக்குள்ளாக நம்ம நிற்கிறோம், அசைகிறோம், ஓடுறோம். இயேசுவை பற்றி சொல்கிறார். ஸோ இயேசு ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்றது இதிலேருந்து நமக்கு தெரியுது. வெறும் நம்மளை போல சாதாரண மனுஷன் கிடையாது இயேசு. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா இதே யோவான் சுவிசேஷத்தில் இயேசு மரித்து உயிர் தெழுந்து அதுக்கப்புறமா வரும்போது தோமா கிட்ட வரும்போது தோமா இயேசுவை பார்த்து அவர் நம்பலை. இயேசு சொல்கிறார், இந்த நான் தான் அது, நீ என் விரலை தொடு, என்னுடைய ஆணிகள் அடிச்சிருக்குது, அதை உன்னுடைய விரலை வச்சு தொட்டுப்பார், நான் தான் தோமா கிட்ட சொல்கிறார். இப்போ தோமா சொல்கிறாரு, என் ஆண்டவரே, என் தேவனே. இயேசுவை பார்த்து சொல்கிறார், என்னன்னு சொன்னார்? என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த வார்த்தை அது ரொம்ப 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 முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா யார் சொல்கிறது? இஸ்ரவேல் ஜனம். அவர் ஒரு இஸ்ரவேலன், தோமா ஒரு இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனையும் கடவுளாக்கக்கூடாது. ஏன்னா கட்டளைகள் இருக்குது. முதல் கட்டளை நம்ம முன்ன பார்த்தோம், என்னது? என்னையன்றி வேறொரு தேவன் உனக்கு இருக்க வேண்டாம். 2வது கட்டளை ஒன்று இருக்குது, என்னது? மேலே வானத்திலும் கீழே பூமியில் இருக்கிற சில தண்ணீர்களில் இருக்கிற மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒப்பான சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உண்டாக்கக்கூடாது. இப்போ வானத்திலும் பூமியிலும் அப்படின்னு வந்துச்சுனாலே எல்லாமே அடங்கிடுது. அதுக்குள்ளே இருக்கிற மனுஷன், மிருகம் எல்லாமே அடங்கிடும். அப்போ இங்கே தோமா இயேசுவை பார்த்து ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொன்னால் 2வது கற்பனையை அவர் மீறுகிறார் என்ற அர்த்தம். தோமா அர்த்தம் போய் அவர் பாவம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒருவேளை சரி தோமா தான் அப்படி தெரியாத்தனமா ஒரு 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 சாதாரண மனுஷனை கடவுளாக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் சொன்னதை, நான் மனுஷன்தான், உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன், நான் ஆண்டவரும் இல்லை, நான் தேவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாக இயேசு அப்படி உண்மையான மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அப்படி சொல்லியிருப்பார். ஏன்னா 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அவர் எதாவது தப்பு செஞ்சாரா? எதாவது பாவம் செஞ்சாரா? அதுக்கப்புறமும் பாவம் செய்வாரா? இல்லை. உண்மையாகவே அவர் உண்மையான மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா தோமா பார்த்து சொல்லியிருப்பார், நான் மனுஷன்தான், என்னை நீ ஆராதிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் எதுவுமே சொல்லலை. அவருடைய ஆராதனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதே இயேசு என்னன்னு சொல்ல அதிலிருந்து நமக்கு தெரிய வருது, இயேசுவும் கடவுள் தான் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தை மட்டுமே நம்ம வச்சு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரே கடவுளாக பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்படுது. அப்படி இருந்தும் யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே நம்ம பார்த்தோம், அந்த வார்த்தை தேவனோடு ப்ராஸாக இருந்தாது. அந்த இயேசு முகத்திற்கும் முகமாக பிதாவோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போதே அங்கே 2 பேர் வந்துடுறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த வார்த்தையே முதல் வசனம் சொல்லப்படுது, அந்த வார்த்தையும்
தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய மூளை இது எட்டாத ஒரு விஷயம். அது இந்த போதனை நம்ம மூளைக்கு எட்டாத, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத, முழுவதுமாக இது நம்ப முடியாத ஒரு 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 போதனை. இது பல விஷயங்கள் நமக்கு பதில் தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்குது. நிறைய எல்லா விஷயங்களும் நமக்கு பதில் தெரியுமானா கிடையாது. உங்களை பார்த்து வெளிச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? வெளிச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் லைட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அது பளிச்சுன்னு வரும், அதுதான் லைட். நான் அதை கேட்கல, வர்றது ஓகே. அப்படி என்றால் என்ன? லைட் போட்டால் வெள்ளையாக வருங்க, அதுதாங்க வெளிச்சம். வர்றது ஓகே, பட் வெளிச்சம் என்றால் என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் மின்னல்? மின்னல் என்றால் என்ன? பட்டார்னு வருங்க மின்னல், அதுதாங்க மின்னல். வரும் ஓகே, அப்படின்னா என்ன? மின்னல் என்றால் என்ன சொல்ல முடியுமா? மின்னலுக்கான அதுக்கான பொருள் கொடுத்தது கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குறோம், ஆனால் அதை நம்மளாலேயே இதுதாங்க லைட்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு முன்னாடியே இருக்குது, நம்மளால் சொல்ல முடியாத, புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்கள். அப்படி இருக்கும்போது நம்மளையே தாண்டி நம்மளை படைச்சவரை இப்படி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? சத்தியமாக முடியாது. பட் இருந்த பொழுதும் வேத வசனம் கடவுள் இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. அதனால் நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரோம்? தேவன் ஒருவர் தான், அதாவது ஒரு தன்மை, ஒரே தன்மையில் இருக்கிறார், கடவுள் என்ற தன்மையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த தன்மையில் 3 நபர்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள். வேத வசனம் சொல்கிறதுனால நாம் அந்த முடிவுக்கு வருகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ட்ரினிட்டி அப்படின்றதுக்கான உபதேசம். வேதத்திலிருந்து நம்ம நம்புகிறோம்.